திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட குழு தலைவராக மாநிலங்களவை உறுப்பினர் எஸ். கல்யாணசுந்தரம் அவர்களை தேர்வு செய்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. அம்மாச்சத்திரம் கே. குணாநிதி டிஎம்இ குணாலிசர்ஸ் அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் முனைவர் ஏ.எஸ். மூர்த்தி, தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் வி.என்.ஆர். லட்சுமணன். அன்பு சகோதரர் குரு பிரசாத் அவர்களே, அம்பிகா அவர்களே, பொது மேலாளர் வெங்கடேசன் அவர்களே, சண்முகம் அவர்களே, நிறுவன செயலாளர் கண்ணன் அவர்களே, வணக்கம். இந்த எனக்கு முன்னாலே பேசியவர் குறிப்பிட்டது போல இந்தியாவிலே பல்வேறு நிதி நிறுவனங்கள் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையுடன் செயல்படுகிற நிதி நிறுவனம் என்ற பெருமையை இந்த நிதியை துவங்கி வைத்த 1903 ஆம் ஆண்டு ராபங்கு கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை துவக்கினார்களோ அந்த அடிப்படையில் தான் இன்று வரை ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு உதவிகரமாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வங்கியை துவக்கி வைத்தார்கள். அந்த வரவு செலவு என்று இருந்தது இன்றைக்கு ஏறத்தாழ 10,000 கோடி அளவிற்கு உயர்ந்திருக்கு என்று சொன்னால் பங்குதாரருடைய நம்பிக்கை, அவர்களுக்கு நம்பிக்கை வங்கிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு கிராமத்துக்கு 7,500 ஆனால் இங்கே நாங்கள் மேலும் 50 கிளைகள் துவங்குவதற்கு நிதி நிறுவன துறையில் அனுமதி பெறுவதற்காக முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்தியாவிலே நிதி நிறுவனத்தில் அதிகமான பங்குத் தொகையும் ஊழியர்களுக்கு போனஸும் வழங்குகின்ற நிதி என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதாயத்தையும்